பார்வதியோட கொலை வழக்குல முக்கியமான ஆதாரம் இருந்தாதான் இவங்களால கேஸை ரீஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு ஏற்கனவே பிரபாகரன் சொல்லியிருந்தாரு. அதுக்கு தகுந்தாற் போல முக்கியமான ஒரு ஆதாரம் நம்ம வெற்றியோட கைக்கு கிடைச்சது. சுடரோட பேக்ல இருந்த பார்வதியோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெற்றியோட கைக்கு போச்சு. அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடலாம். அபிகிட்டயோ கருணாகிட்டயோ இதை பற்றி பேசுறதுலையோ இதை பற்றி சொல்றதுலையோ ஒரு பிரயோஜனமோ இல்லை அப்படின்னு யோசிச்சு பிரபாகரன் கிட்ட சேர்த்தாரு. அந்த விஷயத்த திவாகர் எப்படியோ மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்களோட ஒரு ஆளை ஜூனியரா நம்ம பிரபாகரன் கிட்ட அனுப்பி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வர சொல்லி இப்போ அதை சாம்பலாக்கிட்டாங்க. ஆனா அப்பவும் கூட கொஞ்சம் கூட மனம் தளராம நம்ம அபி அப்புறம் நம்ம பிரபாகரன் ரெண்டு பேரும் இந்த கோர்ட்டை சந்திச்சு ஆகணும், கண்டிப்பா நம்ம சைட்ல இருக்கிற நியாயத்தை அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனாலதான் கோர்ட்ல போய் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொன்னாங்க அபி. பட் அது எதையுமே கன்சிடர் பண்ணாத அளவுக்கு திவாகரோட வாக்குவாதம் இருக்கு. நம்ம பிரபாகரன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, வாயால் பேசுகிறது கோர்ட்டுக்கு எப்போவுமே எடுபடாது, நீங்கள் உங்களோட ஆதாரத்தை சப்மிட் பண்ணீங்களா அப்படின்னு. ஆனால் ஆதாரம் தான் இவங்க கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. அந்த தைரியத்தில் தான் கருணாவும் திவாகரும் ரொம்ப திமிராக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு மோசமாக பேசினாங்க அப்படிங்கிறது அபிக்கோ பிரபாகரனுக்கோ புரியுது. அது மட்டும் இல்லை, இவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சல் இருந்தாலும் கூட ஆதாரம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம திவாகர் முன்னாடி வைக்கிறார் அவரோட வாக்குவாதத்தை. அதனால தான் நம்ம பிரபாகரன் கொஞ்சம் அப்படியே தடுமாறுறாரு. அந்த நேரத்தில் ஜட்ஜி கேட்குறாங்க, இங்கே பாருங்க அபி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். நீங்கள் கொலை பண்ணலை, என்ன பதற்றத்தில் வேணா இருக்கட்டும், அன்னைக்கு உங்களுக்கு வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை, நீங்கள் ஏமாற்றத்தை தழுவினதுனால இந்த மாதிரி அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஓகே தான். பட் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, நீங்கள் கொலை பண்ணீங்களா, எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுட்டீங்க? இப்போ உங்ககிட்ட எவிடன்ஸும் கரெக்டாக இல்லை, எதுவுமே ப்ராப்பராக இல்லாத போது இந்த கேஸை எந்த தைரியத்தில் நீங்கள் ரீஓப்பன் பண்ணீங்க? கண்டிப்பாக உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்திருக்கணும்ல அப்படின்னு. அப்போ தான் பிரபாகரன் சொல்கிறாரு, மேடம், எத்தனை குற்றவாளி வேணும்னாலும் தப்பிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டனைக்கு ஆளாகக்கூடாது. அப்படி தான் நம்ம எல்லாரும் சட்டம் படிச்சிருக்கோம். ஆனால் அபி எந்த தப்பும் பண்ணலை, அவங்க நிரபராதி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. கண்டிப்பாக எங்கள் தரப்புலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எவிடன்ஸை தயார் பண்ண முடியும். கண்டிப்பாக நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு நம்ம பிரபாகரன். அப்போ திவாகர் இருந்துட்டு, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ இருந்து நீங்கள் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் கேஸை ரீஓப்பன் பண்ணதும் இல்லாமல் கோர்ட்டில் ஏமாத்துற வேலை, கோர்ட்டை ஏமாத்துற மாதிரியும் சட்டத்தை ஏமாத்துற மாதிரியுமான செயலை தான் நீங்களும் உங்கள் கட்சிக்காரரும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு திவாகர் அவரோட வாதத்தை முன்வைக்கிறாரு. அதனால ஜட்ஜே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க நம்ம பிரபாகரன் கிட்ட கேட்குறாங்க, மிஸ்டர் பிரபாகரன், நீங்கள் உங்கள் தரப்புல இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸை கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களால் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண முடியும். இல்லாட்டினா கண்டிப்பாக இதை தள்ளுபடி பண்ணுவோம். அவங்க குற்றவாளி அப்படிங்கிறத இன்னும் மேலும் இருக்கிற தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்கள சும்மா தேவையில்லாமல் அலக்கழிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் தண்டனை காலம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அது தயங்காமல் இங்கே சொல்லுங்கள், காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு பிரபாகரன். அதுக்குள்ளே நம்ம வெற்றி என்ட்ரி ஆயிடுறாரு. எவிடன்ஸ், அதாவது ஆதாரம் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பேர் வெற்றி, இங்கே குற்றவாளி கூண்டில் நிற்கிற அபிநயாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் தானா அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்றாங்க. இப்போ என்ன ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அபி இந்த கொலையை பண்ணலை, அபி கத்தியால் குத்தி இருந்தாலுமே அவங்க கத்தியால் குத்துனதுனால பார்வதி அக்கா இறக்கலை அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. பார்வதி அக்காவோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அதை சப்மிட் பண்ணுறாங்க. அதை அவங்க பார்த்துட்டு, இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது, இத்தனை வருஷம் ஏன் இது இல்லாம இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அது பொய்யானது அப்படின்னு திவாகர் சொல்றாரு. அது ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் அப்படின்னு நம்ம வெற்றி சொல்றாரு. எப்படி அப்படின்னு நம்ம பிரபாகரன் கேட்கிறாரு, அங்கேயே எல்லாரும் முன்னாடியும். பட் சைகையில பேசுறாங்க. அப்போ வெற்றி இருந்துட்டு, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜட்ஜ் அதை செக் பண்றாங்க, அது ஒரிஜினல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன நீங்க அதாவது திவாகர் கிட்ட கேக்குறாங்க, பார்வதியோட கொலை வழக்குல பெரிய திருப்பு முனையா இருக்கே,
அவங்கள அபிநயா கத்தியால் குத்துனதுனால தான் இறந்தாங்க அப்படின்னு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பட் அவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்டான இதில் அவங்க வந்து ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க, கத்தியால் குத்துறதுக்கு முன்னாடி அப்படின்னு இருக்குது. இதில் எதை நாங்கள் எடுத்துக்கிறது, நீங்கள் ஏன் அப்படி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த கேஸை திவாகர் நடத்தலை, ஆக்சுவலாக வேற யாரோ தான் நடத்தியிருக்காங்க. அதனால திவாகர் கருணாவை திரும்பி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க கத்தியால் குத்துனதுக்கான ரிப்போர்ட் வேணும்னு அந்த டாக்டர் கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையே. அப்போதான் நம்ம பிரபாகரன் சொல்றாரு, யுவர் ஆனர், இந்த ரிப்போர்ட் தான் ஏற்கனவே என்கிட்ட எவிடன்ஸாக இருந்துச்சு, அந்த எவிடன்ஸை வச்சு தான் நாங்கள் கேஸவே ரீஓப்பன் பண்ணோம். ஆனால் இதோ இங்கே நிற்கிறாரு மிஸ்டர் திவாகர், இவர் வந்து அவரோட ஆளை ஒருத்தரை என்கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ண வச்சு அந்த ரிப்போர்ட்டை அவங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதனால தான் என்னால் எவிடன்ஸை சப்மிட் பண்ண முடியல. இப்போ சரியான நேரத்தில் வெற்றி இந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி, நான் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் எடுத்துட்டோன்னு இவங்களே சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அந்த ரிப்போர்ட் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம திவாகர் கேட்குறாரு. இதுவும் சரிதானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வெற்றி பேசுகிறாரு, கோர்ட்டை அவமதிக்கிறேன்னு அவமதிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலாக நான் இப்படி உள்ளே நுழைஞ்சிருக்க கூடாது, நான் சரியான நேரத்துலையும் என்னால் வர முடியலை. இந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஆளை நான் பார்க்குறதுக்கு போயிருந்தேன், அவங்க மூலமாக தான் இந்த ரிப்போர்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி கொடுத்தாருல அந்த டாக்டர் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி. அவரை கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவரை பார்க்குறதுக்காக தான் நம்ம அபியும் சுடரும் தஞ்சாவூர் போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க சுடரை கடத்தி வச்சு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க போக விடாத பண்ணிட்டாங்க நம்ம கருணா. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அந்த காரணத்துக்காக தான் அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறது. பட் அந்த விஷயம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் வெற்றி வந்து டைரக்டா அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தது, சுடர் தான் அதை சொன்னாங்க. அதனால அவங்க அந்த தஞ்சாவூருக்கு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டையும் ஒரு வழியா எடுத்துட்டாங்க. அதுதான் வந்து அந்த அதாவது வெற்றி வந்து சொல்றாரு. ஆக்சுவலா அதை பத்தி கேட்கும்போது அந்த டாக்டரும் அதே தான் சொல்றாரு, இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண அவரு இறந்துட்டாரு, பார்வதியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணது அவர் தான் அப்படின்னும் நான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் அப்போ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் உருவாக்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க கத்தி குத்துப்பட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கர்ணா தான் இதை பண்ண சொன்னாருங்கிறது அந்த டாக்டருக்கு தெரியாது, இறந்து போனவருக்கு தான் தெரியும். அதனால இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து கத்தியால் குத்துனதுனால தான் பார்வதி இறந்துட்டாங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி கத்தி வச்சு மிரட்டினாங்க அப்படின்னும், அதனால அவர் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணதாகவும் இதை பற்றி வெளியில் சொல்ல வேண்டான்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியும் கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவரோட ஃபேமிலியையும் என்னோட ஃபேமிலியையும் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அடியாட்கள் தான் வந்திருந்தாங்க, அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறந்து போனவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் இந்த ரிப்போர்ட் தான் ஒரிஜினல்னு, கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே சதி. அதாவது அவங்க இறந்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாய்சன் கொடுத்து கொன்று இருக்காங்க, அதுக்கப்புறம் அபி கத்தியால் குத்துனாங்க அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு அவங்கள குற்றவாளி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. அதுதான் வெற்றி சொல்றாரு. இப்போ நம்ம பிரபாகரன் சொல்றாரு, எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்தது, இதுதான் அபியும் சொல்றாங்க. அவங்க கத்திய வயிற்றுல இருந்து எடுக்கும் போதே அவங்க இறந்துட்டு இருந்ததாகவும், ஒரு பதற்றத்துல அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளை தாய் போல பார்த்துக்கிட்டவங்க இறந்து கிடக்குறாங்க அப்படின்னும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த கத்தியை எடுத்துட்டாங்க, அதனால அந்த கத்தியில இவங்களோட கை பற்றுச்சு, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது சரியா அப்படின்னு நம்ம அபிகிட்ட கேட்குறாங்க ஜட்ஜு. அப்போது நான் கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்த கோர்ட்டில் வச்சு அபி சொல்கிறாங்க. அதாவது அபி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கருணா அவங்க ஃபோட்டோ முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தது, எதனால் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுனால ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து சண்டை வந்து அந்த கத்தியில் இவங்களோட கைரேகப்பட அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பிளான் பண்ணி நம்ம அபி பார்வதியோட ரூம்குள்ளே போக வச்சிருக்காங்க
அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு கேட்டா கர்ணா அப்படின்னு கை காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கர்ணாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவன் நான், இழப்பு எனக்கு, என் பொண்டாட்டி தேவதை மாதிரி அந்த கோவில் அந்த வீட்டுக்கு சாமி மாதிரி அந்த வீட்டை கோயிலாக்குனா, அவளை கொன்னதும் இல்லாம இப்ப என் மேல பழிய போடுறாங்க. என் குழந்தைக்கு அப்பா நான் மட்டும்தான் இருக்கேன், என்னையும் க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நடிக்கிறாரு. திவாகருக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே, இவ்வளோ எமோஷனலா நடிச்சா ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ கர்ணாவும் ஒத்துக்கல விஷயத்த. அதே மாதிரி நம்ம அபி வந்து இல்ல நான் பண்ணல, அவர் தான் பண்ணியிருக்கணும், அங்க வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வெற்றி இருந்துட்டு கர்ணா கிட்ட சில கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஒன்றும் லாயர் கிடையாது, நீங்க அப்படியெல்லாம் வந்து இங்க வாதம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்லிடுறாங்க. இப்போ திவாகர் இருந்துட்டு நான் பேசுறேன் அப்படின்னு கர்ணா கிட்ட போய் கேட்குறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் அப்படின்றாரு வெற்றி. அப்போ நம்ம கர்ணா இருந்துட்டு ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஆக்சுவலா கர்ணா தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வெற்றிக்கே புரியுது. அதுக்கான காரணம் என்னன்னா, அபியை குற்றவாளி ஆக்கி அதுவும் வெற்றியவே சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாது. அவ்வளோ எக்ஸாக்டா அது தத்ரூபமா பண்றது. கர்ணா இதை பண்றதுக்கான காரணம் என்னங்கிறது தான் அபிக்கு தெரியலையே தவிர மற்றபடி அவர் தான் பண்ணாருன்னு தெரியும். வெற்றிக்குமே டவுட் இருந்துச்சு. இப்போ அது அவர் வாயிலே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றி ட்ரை பண்றாரு. எங்கே நம்ம வாயிலே உண்மையை வர வச்சிருவாங்களோ அப்படின்னு கர்ணாவுக்கும் பயம் வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே சாயிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாயிருது. சரி ஓகேன்னு டாக்டர் கிட்ட முதல்ல கூப்பிட்டு போங்க, ஒரு 2 hours கழிச்சு இந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜட்ஜி எதிர்த்து போயிடுறாங்க. இப்போ கர்ணாவை வெளியே கூப்பிட்டு வரும்போது சும்மாங்காட்டிக்கு ஒரு டாக்டரை கணக்குக்கு கூப்பிட்டு நம்ம திவாகர் செக் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியும் அவர் நடிக்கிறாருன்னு நம்ம அபி, வெற்றிக்கு, அப்புறம் நம்ம பிரபாகரனுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இவங்களுக்குமே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா என்ன நடந்துச்சு, என்ன அவர்கிட்ட கேட்டா கர்ணா வந்து உளருவாரு அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம வெற்றி வந்து பிரபாகரனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த டைமை யூஸ் பண்ணி பிரபாகரனும் நிறைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு, கர்ணாவை எப்படியெல்லாம் கவுக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ மறுபடியும் வந்து கூப்பிடுறாங்க உள்ள. அப்போ போகும்போது அபிய குற்றவாளி கூண்டுலையும் கர்ணாவிய சாட்சி கூண்டுலையும் நிற்க வச்சுட்டு கர்ணா கிட்ட கேட்குறாங்க. இப்போ சொல்லுங்க அப்படின்னு பிரபாகரன் போயிட்டு கேட்குறாரு. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்ணா வந்து முறைக்கிறாரு பிரபாகரனை. என்ன மிஸ்டர் கர்ணா முறைக்கிறீங்க, என்ன நீங்கள் என்ன முறைக்கிறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல, நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு. நான் எங்க இருந்தேங்கிறதுக்காக கூடவா சாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு கண் கலங்குறாரு. இந்த ஆக்டிங்லாம் வேண்டாம், நீங்க கண்டிப்பா அன்னைக்கு எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு. இந்த பரபரப்பான விஷயத்த முதல்ல உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரோ கால் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க, அதே சாட்சி கூண்டில் நிற்க வச்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் வந்து பார்த்தப்போ அபி பார்வதி அக்காவோட வயிற்றுலேருந்து கத்தியை எடுத்தா, நான் குத்திட்டு எடுக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டேனே தவிர குத்துனதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நான் ஏதோ கண்மூடித்தனமாக பார்வதி அக்காவை இப்படி அபி பண்ணிட்டா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கும் போது நானும் அதை நம்பிட்டேன். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அபியை சந்தேகப்படக்கூடாதுங்கிறது எனக்கு தோணாமல் போயிடுச்சு. கர்ணா தான் அன்னைக்கு என்ன அபி இப்படி பண்ணிட்டாலே, அவளை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியே, காசுக்காகவும் நகைக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு புலம்புனா. அப்போ அதுதான் உண்மையா இருக்குமோன்னு நானும் நினைச்சிட்டேன். ஏன்னா கர்ணா கூட நான் இருக்கிறது அபிக்கு பிடிக்கல, அதனால அங்கிருந்து என்னை எப்படியாவது பிரிச்சு தனியா கூட்டு போகணும்னு நினைச்சா. அதுக்காக தான் அவ அந்த மாதிரி பண்ணிருப்பாளுன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு கணிப்பு தான், நான் கண்ணால பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. ஒருவேளை அபியே கொலை பண்ணியிருக்காங்க, அதாவது கத்தியால குத்திருக்காங்க அப்படின்னாலும் கூட அதுக்கு முன்னாடியே அவங்களோட உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பாய்சன் கலந்துருக்கு. பட் பாய்சன் கலந்தது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம கர்ணாவையும் வந்து கஸ்டடியில் வைக்க போறதா சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் இப்போதைக்கு. அதாவது பர்டிகுலரா கர்ணா தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லல. ஆனா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும், இந்த கேஸ்ல யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கர்ணாவையும் போலீஸ் கஸ்டடியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே வந்து இவங்களுக்கு பெரிய சக்சஸ்னு தோணுது. அபி வந்து அவங்க சைட்ல பார்வதியை அவங்க கத்தியாலேயே குத்தி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து ஒத்துக்கிறாங்க. கோர்ட்ல வந்து அது கரெக்ட் அப்படின்னு நம்புறாங்க. அதனால அவங்க ஒருவேளை அவங்க கத்தியால குத்தலை, நான் கத்தியை எடுக்க தான் செஞ்சேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கும், ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கும் அவங்க வெளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி சொல்றாங்க. இதுதான் வந்து இவங்களோட சக்சஸ்.
இப்போ போலீஸ்காரங்க கருணாவை அவங்க கஸ்டடியில் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அபி இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய், நீ என்னமோ நினச்ச, எப்படியும் என்னால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு நினச்ச, எந்த எவிடன்ஸும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் தானே நீ இவ்வளோ தைரியமாக கோர்ட்டில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்த. இப்போ என்னாச்சு பார்த்தியா, இதுதான் எங்களோட முதல் சக்ஸஸ். இனியும் இருக்குது. கண்டிப்பாக நீ தான் பார்வதி அக்காவை கொன்ன அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட நான் சீக்கிரமாகவே உன்னை மறுபடியும் கோர்ட்டில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு கருணா வந்து அபிகிட்ட சண்டைக்கு போறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு வெற்றி பேசுறாரு. வேணா, நான் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன்னு. நானும் தான் உன் மேல கோவத்துல இருக்கேன். இத்தனை நாள் நான் உன்னை சந்தேகப்படல. என்ன நடந்துச்சுங்கிறத முழுசா யோசிக்காம என்கிட்ட வந்து நீ கன்வின்ஸ் பண்ணல, அபிதான் பண்ணியிருக்கா அப்படின்னு என்னையும் நம்ப வச்சல. நீ சொன்னா நான் நம்பிடுவேங்கிற தைரியத்துல தானே அப்படியெல்லாம் என்ன சொல்ல வச்சுட்ட. அது மட்டுமா, அபி கத்தியால குத்துறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னும் போது அன்னைக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. இந்த விஷயம் நீ தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கத்தியால் குத்துனதுனால பார்வதி அக்கா இறந்துருக்காங்கன்னு மாற்றி எழுத வச்சிருக்கேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கான ஆதாரம் தான் என்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறது, அந்த ஆள் இறந்துட்டாரு. ஆனால் அதுக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸை நான் தேடி கண்டுபிடிக்க தான் போகிறேன். பார்வதி அக்காவை நீயே எதுக்காவது ஒரு காரணத்துக்காக கொண்டு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு, அதாவது சும்மா தலையில் அடிபட்டு வேற ஏதாவது நடந்து அவங்க இறந்துருந்தாங்கன்னா கூட சண்டையில் கோபத்தில் பிடிச்சு தள்ளி விட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பாய்சன் கொடுத்து அவங்கள கொண்டு இருக்க அப்படின்றாங்க. வெற்றி, வேணாம் வெற்றி, அப்படி சொல்லாத அப்படின்றாங்க. ஏன் உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? அதே மாதிரி தானே அபிக்கும் இருந்திருக்கும். உன்கிட்ட எப்படி பார்வதி அக்கா அன்பா பாசமா இருந்தாங்களோ அதே போல அந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும், வேலைக்காரங்க முதற்கொண்டு எல்லார்கிட்டையும் ஒரு ஒரு விதத்துல பாசமா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அப்படிதானே இருந்திருக்கும். ஏன் அபிக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். இப்ப வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் விசுவாசமா தான் இருக்கா அபி. ஆனா உண்மையில மட்டும் கோவமா இருக்கானா, உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீ தான் குற்றவாளி அப்படின்றது நிரூபணம் ஆச்சுன்னா உன்னை நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க எந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து கோர்ட்ல கொடுக்க போறாங்க, இல்ல பார்வதியோட டைரி நம்ம சுடரோட ஜெயில் பேக்ல இருக்கு, அதையே எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.